பலகிடும். சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். சுற்றோடைகள் பல கூடி ஆறாகிடும். சிறு சிறு குடும்பங்கள் பங்காகிடும். உற்ற பல உறவுகள் ஒன்றாகிடும். ஒற்றுமை பெறுவது பங்காகிடும். ஒற்றுமை பெறுவது பங்காகிடும். பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. பங்கு திருச்சபை திருக்கூட்டமே பரமன் புகழ் பாட வாருங்களே. என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே இந்த திருப்பலியின் வழியாக கிஷாந்த் எட்வர்ட் நிரந்தர வீசா கிடைக்க வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் வேண்டுதலாகவும் உபகரு எம்முடைய மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகரும் கொழும்பு மறை மாவட்ட துணை ஆயருமாகிய ஆயர் அண்டன் ரஞ்சித் தாண்டகனுடைய பிறந்த நாள். ஆகவே ஆண்டவர் தாமி அவருக்கு வேண்டிய ஆன்மீக சரி நலன்களை கொடுத்து அவர் நீண்ட பயணங்களை மேற்கொண்டு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த நாட்களிலெல்லாம் இறைவன் தாமி அவருக்கு வேண்டிய அருளை ஆசீரை கொடுத்து வழி நடத்தும்படியாய் அவருக்காகவும் நம்முடைய சபங்களிலே வேண்டிக் கொள்ளுவோம். இன்று நாங்கள் திருச்சபையோடு இணைந்து பியத்ரெல்சினா நகர் புனித பியோ அருட்தந்தையாக அருட்பணியாளராக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து செயல்பட்டவரை நினைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். 5 காய வரம் பெற்ற முதல் குருவானவர் என்று அழைக்கப்படுகின்றவர். கப்புச்சின் சபையை சேர்ந்தவர். இவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர். அருட்பணியாளராக அவர் வாழுகின்ற காலத்திலே ஆண்டவர் திருமகனுடைய பாடுகளிலே பங்கேற்பதில் தனிப்பட்ட அருளால் அவர் நிறைக்கப்பட்டிருந்ததை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பணியின் இரக்கத்தின் வியத்தகு செயல்களை ஆண்டவர் பலவிதத்திலே பலருக்கும் அவருடைய பரிந்துரையினால் நிகழ்த்தி வருவதை நாம் அறிகிறோம். நாமும் இந்த புனிதரோடாக அருள் வேண்டி மன்றாடுவோம். இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிற இறைவனுடைய வார்த்தைகள் முதலிறை வாக்கு நமக்கு தருகின்ற செய்தியை பார்க்கின்ற பொழுதோ, பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ஜெருசலேமுக்கு திரும்பி வந்த இஸ்ரேல் மக்கள் ஜெருசலேம் கோவிலை மீண்டும் கட்டி முடித்து கோவில் அர்ப்பண விழா பாஸ்கா விழா கொண்டாடியதை விவரிக்கின்றது. அந்த மக்கள் அடிமைகளாயிருந்து விடுதலை பெற்று வந்த பொழுது அவர்கள் மீண்டும் அந்த எருசலேம் கோயிலை கட்டி முடித்து அதிலே விழா கொண்டாடியதை இன்றைய நாளிலே அந்த வாசகத்தினூடாக கேட்கிறோம். நாமும் பலவிதத்திலே நாம் வாழுகின்ற இடங்களிலெல்லாம் ஆலயங்களுக்கு ஆலயத்தின் பணிகளுக்கு பலவிதமான உதவிகளை செய்கின்றவர்களாயிருக்கிறோம். ஆலயம் இல்லாத இடத்திலே கோயில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். கோவிலை சுற்றியே மக்கள் வாழுகின்ற ஒரு நிலை அக்காலத்திலிருந்து இன்று வரை இருப்பது நமக்கு தெரியும். ஆகவே நாமும் கோவிலுக்கு ஏற்ற விதத்திலே நம் இதயங்களும் கோயிலாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தூய வாழ்வு வாழ இன்றைய நாளிலே நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு இறை வார்த்தையை கேட்டு செயல்படுகிறவர்கள் என் தாயும் சகோதரரும் ஆவார் என்று சொல்லுகிறார். உம் தாயும் சகோதரனுமை காண வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னதும் யார் என் தாய் யார் என் சகோதரர், இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்பவர்களே என் தாயும் என் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்று சொன்ன ஆண்டவரையுடைய பிள்ளைகளாக நாம்
அவர் நம்முடைய வாழ்விலே எப்பொழுது நமக்கு செய்கின்ற நன்மைத்தனங்களை நாம் எண்ணி பார்த்து தொடர்ந்து அவருடைய வார்த்தையிலே உறுதியாய் நிலைத்து நின்று அவருக்கு உகந்த விதமாய் நாம் நேரிய பாதையிலே நடந்து செல்வோம். நம்மை வழிநடத்துகிற தெய்வம் நம்மை ஒருபோதும் கைவிடாது என்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்தும் நம்முடைய நல்ல காரியங்களை செய்வோம். நம் குடும்பங்களுக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக ஆற்றுகிற ஒவ்வொரு பணிகளும், நம்முடைய வீடுகளில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள், நோயுற்றவர்களுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் ஆண்டவர் காட்டிய அன்பு பாதையிலே நாம் நடந்து செல்வதற்கு வழிவகுக்கின்றது. ஆகவே அதை பின்பற்றி தொடர்ந்து வாழ்வோம். அவருடைய அருளிலும் இரக்கத்திலும் நாம் என்றும் சாட்சிகளாய் வாழும் வரத்துக்காக தொடரும் திருப்பலியினூடாய் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க, நம்முடைய தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருட்பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவருடைய பணியால் உம்முடைய இரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்றும் பங்கு பெற்று உயிர்ப்பேன் மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனின் கோயிலை கட்டி முடித்து பாஸ்கா விழா கொண்டாடுங்கள். எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும். யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கிறேன். அவர்கள் வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியில் இருந்து வரும் வரியாகிய அரச வருவாயிலிருந்து கொடுக்க வேண்டும். தாரியு என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பிக்கின்றேன். இது சரிவர நிறைவேற்றப்படட்டும். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் சக்கரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர். வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு, தாரியு, அர்த்தகஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டடப் பணியை முடித்தனர். மன்னர் தாரியு ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே அதார் திங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர், அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர்,
கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவின் 100 காளைகளையும் 200 செம்மறி கிடாய்களையும் 400 செம்மறி குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ரேல் குல கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி ஜெருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தனர். மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தில் 14ஆம் நாள் கொண்டாடினர். குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர். அவர்கள் தூய்மையானவர்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரையாக, மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். ஜெருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஜெருசலேமே, செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட நகராகும். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இஸ்ராயல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பேருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீதின் வீட்டாரின் அரியணைகள். மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார் என்றார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். படியேறி வருகின்றேன் தேவா,
என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா, படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. மகனையே பலியாக கேட்டாய், ஆபிரகாம் மனமாற பலியாக்க வந்தாய். மகனையே பலியாக கேட்டாய், ஆபிரகாம் மனமாற பலியாக்க வந்தாய். மனதினை மாசின்றி கேட்டாய், மனதினை மாசின்றி கேட்டாய், நான் மகிழ்வோடு தருகின்றேன் உமக்கே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பியோ என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்திலே பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளுமை வேண்டுகிறோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பியோவினுடைய நினைவு நாளில் உம்முடைய திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தியதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
ரத்தமே எங்களை நோய் நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமொழியுள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வாக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித பியோவுடனும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றே பேர் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்க இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் அவருடைய சமாதானத்தை ஒற்றுமையை நமக்கு நிலை வாழ்வை தந்து வழிநடத்த இயேசு கற்றுத்தந்த சபத்தினூடாய் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்கியவர், இந்த இயேசுவின் விருந்து அழைப்பு பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து வெளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலம் திருரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுது. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஆண்டவர் வந்து பார்க்கும்போது விழித்திருப்பவராக காணப்படும் பணியாளர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவரே அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பியோவின் நினைவு நாளிலே விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் ஆகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழிநடத்தி செல்வாராக. ஆமென். அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. காவலாயுதித்த நீ பாவிகளமக்காய் வேண்டுவி அண்டி வந்தோம் எம்மையாதரி அற்புத அந்தோனி மாமுனி. தூய பதுவை அந்தோனியாரே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய பதுவை அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எம் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.